வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான எளிமையான பயிற்சி தான் நம்ம கொடுக்க போகிறோம். உடற்பயிற்சிகளில் எத்தனையோ விதங்கள் இருக்குது. எத்தனை விதங்கள் இருந்தாலும் அதை நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இன்றைக்கி உடற்பயிற்சி செய்கிறீங்களான்னு கேட்டாவே முதல்ல என்ன சொல்லுவாங்க? நான் டெய்லி வாக்கிங் போகிறேனே, நடைப்பயிற்சி செய்கிறேனே அப்படிம்பாங்க. இந்த நடைப்பயிற்சிங்கிறது ஒரு உடற்பயிற்சியா அப்படின்னா உடற்பயிற்சி தான். யாருக்குன்னா எந்த ஒரு வேலையுமே என்னால் செய்ய முடியாது, இந்த உடலுக்கு என்னால் எந்த ஒரு வேலையும் கொடுக்க முடியாது, நான் கொஞ்சம் அப்படியே படுத்தே தான் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பயன்படும்? இந்த நடைப்பயிற்சி பயன்படும். கொஞ்சம் நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பயன்படாது. எதுவுமே முடியாது, நான் படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க தான் என்ன பண்ணலாம்? நடைப்பயிற்சி பண்ணும்போது ஒரு உபயோகம். மற்றபடி கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நான் நடைப்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா ஏதோ மெயின்டைன் பண்ணிக்கலாமே தவிர ரொம்ப பெருசாக பலனை எதிர்பார்க்க முடியாது. அப்போ நம்ம வேற என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த உடலை மடக்கி வளைச்சி நீட்டி குறுக்கி இந்த மாதிரி செய்கிறது தான் நம்ம உடம்புக்கு நல்ல பலன் கொடுக்கும்னு நிறைய மக்கள் சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக மருத்துவர்கள் எல்லாமே சொல்கிறது. சரி, இந்த உடம்பை மடக்கி வளைச்சி குனிஞ்சு நிமிர்ந்து செய்யணும்னா எல்லாராலையும் குனிஞ்சு நிமிர்ந்து வளைஞ்சு செய்ய முடியுமா? எல்லாரும் அந்த சூழலில் இருக்கிறோமா? நம்ம உடம்பு அந்த மாதிரி நிலையில் இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சரி, நம்ம ஆனால் இதையெல்லாம் செய்யணும். அதற்கு எதை செய்யலாம், என்ன செஞ்சால் நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அந்த கேள்விக்கான ஒரு பயிற்சி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பயிற்சியை யார் வேணாலும் செய்யலாம். இதை நீங்கள் சப்போஸ் எனக்கு ஒரு இடம் வலிக்குது, இல்லை இந்த இடம் பெயின் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த பயிற்சியை பொறுமையாக செஞ்சு பாருங்கள். அது உங்களுக்கு தொந்தரவு பண்ணவே பண்ணாது. இந்த பயிற்சி நான் இப்போ எப்படி செய்யணுங்கிறத பொறுமையாக நிதானமாக செஞ்சு காமிக்கிறேன். பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இப்படி நேராக நின்றுக்கணும். நின்றுட்டு பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்னு. என்னுடைய காலை கவனித்து பாருங்கள். முதல்ல என்னுடைய இடது காலை நான் பயன்படுத்துகிறேன். கையை இங்கே வச்சுக்கிறேன். பாருங்கள், 1. கையை தூக்க முடியுமா, தூக்க முடியாதா? எல்லாராலையுமே இப்படி தூக்க முடியும். எப்படி? இங்கே நிற்கிறோம், இங்கேருந்து காலை இப்படி அகலப்படுத்தி வைக்கிறோம். அப்படி அழகாக மேலே அண்ணாந்து பார்க்குறோம். இப்படி இருக்கும். நம்ம கோவிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? சாமி அண்ணாந்து கும்பிடுவோம்ல, அது மாதிரி அண்ணாந்து இப்படி பார்க்குறோம். இது 1. 2வது பாருங்க, அப்படியே என்ன பண்ணுங்க, முன்னாடி குனிறீங்க. இப்போ முன்னாடி குனியும்போது என்ன கேள்வி வரும்? என்னால் முட்டியை மடக்கணுமா, மடக்கக்கூடாதா, இப்படிலாம் கேள்வி வரும். நீங்கள் முட்டியை மடக்கி இங்கே பாருங்க, நான் இங்கே பாருங்க செஞ்சு காமிக்கிறேன். இது எல்லாரும் செய்யலாம். எவ்வளோ பெரிய வயிறு இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்படியே சாதாரணமாக என்ன பண்ணலாம்? அப்பா அப்படின்ற மாதிரி கையை வச்சுக்கலாம். இப்போ இப்படி செஞ்சாச்சா? இதுக்கு அடுத்தது என்ன செய்யறது? அங்கே 1 மேலே கை தூக்கணும், 2 இப்படி வந்தாச்சு, 3 பாருங்க, 3 இது எல்லாராலையும் முடியும். 4வது பாருங்க, அடுத்த காலை இப்படி வச்சுட்டு தலையை கொஞ்சம் மேலே தூக்குறோம். அவ்வளோதான், தலை இப்படி மேலே தூக்கி வச்சா. 5வது பாருங்க, அப்படியே உங்க காலில் அப்படியே இப்படி உட்காரணும். கால் விரலை எப்படி வச்சுருக்குன்னு பார்த்துக்கோங்க. கால் என்ன பண்ணுறது? நீட்டி வைக்காம மடக்கி வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்? அப்படி கீழே படுத்துக்கணும். அடுத்தது இங்கே இருந்து என்ன செய்கிறேன்? அப்படியே இங்கே பாருங்க, பொறுமையாக அப்படி மேலே இருந்துச்சு இங்கே வரேன். வந்தாச்சா? இங்கே இருந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்? எந்த காலை எடுத்து பின்னாடி வச்சோமோ அதே காலை எடுத்து இப்படி வைக்கிறோம். இது எல்லாம் முடியுமா முடியாதா? எல்லாராலையும் முடியும். எத்தனை வயசானாலும் சரி, என்ன உடல் எடை இருந்தாலும் இதெல்லாம் செய்ய முடியும். அடுத்தது பாருங்க, அப்படி அப்புறம் அப்படியே கையை மேலே எடுத்து வந்து அங்கே, அப்புறம் காலை சேர்த்து வச்சுக்கிறோம். இவ்வளோதாங்க பயிற்சி. ரொம்பவே எளிமையான பயிற்சி. அதாவது சூரிய நமஸ்காரத்தை செய்யணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு சரியாக வரலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இப்படி செஞ்சால் கட்டாயமாக எல்லாராலையும் உடற்பயிற்சி செய்ய முடியும். இதை நான் திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன், கவனித்து பாருங்கள். பாருங்க, நேராக நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்? லெஃப்ட் லெக் எடுத்து வச்சேன். இப்போ என்ன பண்ணுறேன்? ரைட் லெக் எடுத்து வைக்கிறேன். பாருங்க, ரைட் லெக் எடுத்து வச்சு கை அப்படி மேலே தூக்குறேன். 1. 2வது என்னது? அப்படியே பொறுமையாக முன்னாடி குனிஞ்சு அப்படி கையை கீழே வச்சிடுறேன். 2. இப்போ என்ன பண்ணுறோம்? என் ஒரு கால் எடுத்து அப்படி தரையில் வைக்கிறோம். அடுத்து என்ன? 2வது கால் தலையை வச்சு தலையை மேலே தூக்குறோம். 3வது என்ன பண்ணுறோம்? அப்படியே காலில் போய் உக்காடுறோம்.
4வது என்னது, திரும்ப அப்படி வளைஞ்ச மாதிரி எந்திரிச்சு மேலே வரும். 5வது வலது கால் தானே எடுத்து பின்னாடி வச்சிங்க, அப்போ வலது காலையே எடுத்து இங்கே வைக்கிறோம். 6 அப்படியே குனிறீங்க. 7 அப்படியே மேலே தூக்குறீங்க. 8 நேராக வந்துடுறீங்க. எவ்வளோ தாங்க பயிற்சி. இப்போ இந்த பயிற்சி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கவுண்ட்டு, அதாவது மேலே கை தூக்கி கீழே குனிஞ்சு வளைஞ்சு இந்த மாதிரி பண்ணால் 10 தடவை இருக்குது. இந்த 10 விஷயங்களும் என்ன பண்ணுது, உங்கள் உடம்பை முன்னாடி குனிய வைக்குது, நிமிர வைக்குது, காலை எடுத்துக்கிட்டு போகுது, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் வேலையை தெளிவாக கொடுத்துருது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் வாக்கிங் போகணும், சரி நாளிலேருந்து வாக்கிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். நடைப்பயிற்சிக்கு ஏதாவது ஒரு குரூப் இருக்காதா, தனியாக போகணுமா, சங்கோஜம் இருக்கலாமே, இப்படிலாம் நிறைய விஷயங்களை யோசிப்போம். அதெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டு ஒரு சின்ன இடம் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பயிற்சியை மட்டும் ஒரு 12 முறை செஞ்சு பாருங்கள் ஆரம்பத்தில். அப்புறம் போக 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 அப்படியே அதிகப்படியாக கவுண்ட் என்ன பண்ணுங்க, இன்க்ரீஸ் ஆகுங்க. அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கே தெரியும் உங்கள் உடலில் என்ன நடக்குதுங்கிறத. செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.